எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருமுடி. சபரிமலைக்கு போகிறதுக்காக மாலை போட்டிருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்து இருமுடி. அதுக்கு வந்து காலையிலேருந்தே பரபரப்பாக வேலைலாம் போயிட்டுருக்குங்க. கருப்புசாமி கல்லை எடுத்து சுத்தமாக வந்து கழுவிட்டு சந்தனம் ஜவ்வாது கலந்து சந்தனம் பூசி குங்குமம் வச்சுட்டு தீபம் ஏற்றி சாம்பிராணியெல்லாம் வந்து போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் நான். இங்கே வந்து எல்லாம் ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். தம்பி வந்து இங்கேருந்து அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போயிட்டு தான் இருமுடி அம்மா ஊரில். கார்த்திகை மாதம் மாலை போட்டு மார்கழியில் போயிட்டு சாமி பார்க்குற மாதிரி இவங்க அப்படி தான் வந்து வருஷம் மாலை போட்டுட்டு போகிறாங்க. இப்போ கருப்பு சாமிக்கிட்ட வந்து தீபம் ஏற்றியாச்சுங்க. நம்ம வெளியில் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜையில் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றுறதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சுண்டல் எல்லாமே வந்து தயாராக இருக்குது. தம்பியும் வந்து வந்துட்டாங்க. இப்போ நம்ம இலையில வந்து சாமிக்கு படையல் போட்டுட்டு இருமுடி பை இதெல்லாம் வந்து நம்ம நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு இப்போ இவங்களுக்கு வந்து இங்கேருந்து வந்து சாமி அழைச்சிட்டு போவாங்க. சாமியை வீட்டிலேருந்து அழைச்சிக்கிட்டு முன்னாடியே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பக்கத்தில் யாருக்கா சுண்டல் பொங்கல் போட்டு கொடுக்குறதெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு இப்போ நானும் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்து குட்டி பாப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா முதல் வருஷம் அப்படின்னாவே கன்னிசாமிங்க. துளசி மாலை போட்டிருக்காங்க பாருங்கள். கன்னிசாமினாவே துளசி மாலை தான் வந்து போட்டுடணும். அதில் வந்து பூவில் வந்து கலக்கக்கூடாது. நல்லா துளசி மாலை மட்டும் அதை மட்டும் தான் போடுவாங்க கன்னிசாமிங்க. இப்போ இவங்களை அழைச்சிட்டு கோயிலுக்கு கிளம்புவாங்க. மாலை போட்டிருக்கீங்களா ஒவ்வொரு சாமியாக போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு இது போல் தான் வந்து அழைச்சிட்டு போவாங்க. வீட்டில் போயிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு சாமிக்கு படையல் போட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வேணுக்கா இருமுடி கட்டுறாங்க இல்லையா, அந்த கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுருக்காங்க இல்லையா தேங்காய், அதில் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு கன்னிசாமிக்கு மட்டும் இல்லை எல்லா சாமிகளும் இது போல் தான் பண்ணுவாங்க. கற்பூரம் வந்து ஏற்றிட்டு அந்த கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறமா அந்த தேங்காயை வந்து அந்த கருப்பு சாமிகிட்ட உடைச்சிட்டு மலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து விரதமாக இருப்பாங்க. இருமுடி கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். இருமுடி கட்டினதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும். குழந்தைங்களுக்கு வந்து பசி எடுத்தால் வந்து ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம். அவங்க பசி தாங்க மாட்டாங்க இல்லையா, அதனால் பெரியவங்க வந்து கம்பல்சரி வந்து அது போல் தான் இருப்பாங்க. டேப்லெட் எடுத்துக்கிறவங்க ரொம்பமாக வந்து பசி தாங்க முடியாதுங்க. பால் பழம் அந்த மாதிரி ஜூஸோ ஏதாவது வந்து குடிச்சிக்கலாம். குருசாமி கேட்டுட்டு அவங்க அதுபோல் வந்து சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இவங்க கிளம்புனதுக்கப்புறம் சாப்பாடு மலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இப்போ போயிட்டு இருமுடி கட்டினதுக்கப்புறமா சாப்பிட கொடுக்கறதுக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டு. நம்ம மலைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். நாம் மட்டும் இல்லாமல் கூட வர சாமிங்களுக்கும் வந்து நம்ம சேர்த்தி கொடுக்கலாம் பாருங்கள். அதனால தான் வந்து எப்பயுமே எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் புளி சாதமும் வந்து செஞ்சாச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு ரெடியாக இருக்குது. சப்பாத்தி மட்டும் செஞ்சுட்டோமா, இப்போ நாங்கள்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து இப்போ கோயிலுக்கு கிளம்பிடுவோம். அங்கே போனதான் வந்து இருமுடி கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து தயாராகிடுச்சு. தக்காளி தொக்கு, சப்பாத்தி, புளி சாதம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடிக்க சுடு தண்ணி நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே வந்து பேக்கில் எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம்.
இப்போ நடந்து நாங்கள் கோயில் பக்கம் வந்தாச்சுங்க. இருமுடி கட்டுற அந்த கோவில்கிட்ட வந்துட்டோம். இப்போ எல்லா சாமிகளும் வந்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்க, போயிட்டு பார்க்கலாம். கோவிலுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற நம்ம அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு இருமுடி கட்டுற இடத்துக்கு போகலாம் அப்படின்றதுக்காக இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். சிறப்பான அம்மன் தரிசனம் கிடைச்சது. இருமுடி கட்டுற இடத்துக்கு வந்தாச்சு, அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமிகளும் வந்து அழைச்சிட்டு வந்துட்டு ஒவ்வொரு சாமிக்காக இப்போ இருமுடி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையாக விரதம் இருக்கிறதுல ஐயப்பன் விரதமும் வந்து ஒரு முக்கியமான விரதம். ரொம்ப கடுமையாகவே ஐயப்ப பக்தர்கள் வந்து விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அதை பார்த்துட்டு தான் சாமிங்க வந்து ஐயப்பன் தரிசனமே வந்து பண்ணுவாங்க. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாமல் கூட சில பேர் இருப்பாங்க, இல்லை கூட்டமாக போகிறதுனால அதை கவனிக்காமல் கூட இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அந்த வாசகத்தை படித்து பாருங்கள். நம்ம மனசுக்குள்ளே ஒரு பேர் ஆனந்தமே வரும். தத்துவமசி அப்படின்ற வாசகம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் அப்படின்றது பொருளுங்க. தத்துவமசி அப்படின்றதுக்கு இதுதான் பொருள். இதுவரையிலும் தெரிஞ்சுக்காதீங்க, கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்குங்க. எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே கடுமையாக விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. விரதம் இருந்ததுக்கான ஒரு அர்த்தம் அந்த வாசகத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படித்து பாருங்கள். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் மலைக்கு போகிறதுக்கு. கண்டிப்பாக எல்லாரோட வேண்டுதலும் வந்து நிறைவேறத்துக்கு எல்லா மலை இறைவனை மனதார வந்து பிரார்த்திக்கலாம். வருஷம் தம்பி வந்து அம்மாவுக்கும் குட்டி பாப்பாவுக்கும் நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மாவே வந்து மாலை போட்டிருக்குறாங்க. நம்ம மாலை போட்டிருக்கிறீங்க, அவங்களுக்கு நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போவாங்க, கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். எக்ஸ்ட்ராவும் நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போகலாம், நம்ம இவங்களுக்காக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி. இருமுடியில் ஒரு பையில் நெய் தேங்காய், ஒரு பையில் அரிசி, இதெல்லாமே வந்து இருமுடியில் சேர்த்துவாங்க. நம்ம நெய் தேங்காய் கூடயும் வந்து காசு போடுறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியில் வந்து காசு போடுவாங்க. ஏதாவது நம்ம மனசில் வேண்டிக்கிட்டு அந்த காசு போடக்குள்ளே அந்த அரிசி பிரித்து எடுக்கக்குள்ளே அந்த காணிக்கை அந்த காசை எடுத்து நம்ம அவங்க உண்டியில் செலுத்திடுவாங்க. நம்மளோட காணிக்கை செலுத்துகிற காசு சபரிமலையில் இருக்க உண்டியில் வந்து சேர்ந்துடும். அரிசியெல்லாம் வந்து பிரித்து எடுக்கக்குள்ளே காணிக்கையை குருசாமி வந்து அவங்க சேர்த்திடுவாங்க உண்டியில். நம்ம வேண்டிக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை வந்து காலகாலமாக இருந்துட்டு தான் இருக்குது. மலைக்கு எடுத்துகிட்டு போகிற இந்த நெய் தேங்காய் ஒரு தத்துவத்தை குறிக்குது. தேங்காய் சிவன் அம்சமாகவும், அதில் ஊற்றுற நெய் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு அம்சமாகவும் வந்து பார்க்கப்படுது. இந்த நெய் தேங்காய் மலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை உடைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கெட்டியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாமிங்க மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அவங்க வேண்டுதல் நிறைவேறின மாதிரி அந்த திருப்தி கிடைச்சிரும் அவங்களுக்கு. உங்கள் வீட்டில் யாராவது மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு ஐயப்பன் தரிசனம் பண்ண போயிருக்காங்களா அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அம்மாவுக்கு இருமுடி கட்டினதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு வந்து இருமுடி கட்டுவாங்க.
சாமிங்களுக்கெல்லாம் இருமுடி கட்டினதுக்கப்புறம் சிறப்பு வழிபாடு பூஜை இதெல்லாம் முடிஞ்சு கிளம்புறதுக்கு அவங்க மலை கிளம்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. நானும் வந்து கிளம்பி ஊருக்கு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறமா காலை வழிபாடு முடிஞ்சது. காலையில் சாயங்காலம் 2 வேளையும் தீபம் ஏற்றி வச்சு சாமி கும்பிடணும். சாமிக்கு பொட்டு சந்தனமெல்லாம் வைப்போம் இல்லையா? பூசுகிற சந்தனத்தில் வந்து ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி பூசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. போன டைம் ஷேர் பண்ண அந்த விலாக்லேயும் வந்து சொல்லியிருப்பேன், நான் எப்படி கருப்பு சாமிக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்றத. இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த விலாகு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.